இறைவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாறுவோம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு நமக்கு அடிக்கடி வர வேண்டும். இந்த உணர்வு வராத பட்சத்தில் நாம் பெரும் குற்றவாளிகளாக மாறியிருக்கோம். அதனால் நிஜமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் நாம் ஈடுபடுற நேரம், தொழுகிற நேரம், நோன்பு பிடிக்கிற நேரம், எங்கள் கல்வும் சேர்ந்து அதை செய்யணும். இஸ்லாத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் கல்வுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடம் கொடுத்துருக்குது. நீ குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிந்திங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அதை விட உணர்வுகளுக்கு நிறைய குர்ஆன் இடம் கொடுத்துருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. சிந்திங்கன்றாங்களா, சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறான், அதெல்லாம் சொல்றான். அதையும் விட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூடுதலான ஒரு இடத்தை எங்க கொடுக்குறான்னா, உணர்வுகள், கோபம், பொறாமை, வைராக்கியம், மன்னிப்பு, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா குர்ஆன் அதிகமா அதைத்தான் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதனுடைய மனம் மாறணும். அவர் எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, எவ்வளவு இபாதத்து செய்கிறாரு, இது எல்லாத்தையும் விட இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னா, அவருடைய பண்பை இஸ்லாம் பார்க்குது. அவருடைய மனம் எப்படி இருக்குது, மன்னிக்க முடியுமா, நன்றி செலுத்துபவரா இவரு, இறக்கமுடையவரா, என்ன குணங்கள் இருக்குது, இந்த அழகான பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அதனால முதல் விஷயம் என்னன்னா, ஒருவர் குர்ஆனை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம், ஓதுற நேரம், தீனை படிக்கிற நேரம் அவருக்குள்ள இந்த மாற்றம் வரணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் படித்தவர், அறிஞர், அவருக்கு இந்த உலகத்தில் படிச்சவங்கன்னு கொடுப்பாங்க, ஆனால் அவர் உண்மையான மார்க்கம் உள்ள மனிதன் இல்லை என்பதை நீங்க புரியணும். அதுல ஒரு அம்சத்தை தான் குர்ஆன் திரும்ப பேசுது, ஷுக்ர், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துறது என்பது நம்முடைய கல்வால செய்யக்கூடிய ஒன்று. உணர்வு மனசில் இருக்கணும். ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டாருன்னு வைங்களேன், உதவி செஞ்சவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது, அவருக்கு நீங்க உதவி செய்ய, சந்தர்ப்பத்தை பார்த்து எனக்கு செஞ்சவரே, நான் துடிக்கிற நேரம் எனக்கு உதவி செஞ்சவரேன்னு நீங்க அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த நேரத்தில் உதவி செஞ்சா உன் நன்றி உள்ள ஒரு ஆள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு நான் செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு தேவைப்படுற நேரம் தேடி வந்தாரு பாருங்க. ஒரு சகோதரனுக்கு சொன்னார், ஆரம்பத்தில் ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு ஒரு சகோதரருக்கு வழிகாட்டிட்டார். வழிகாட்டி இப்படித்தான் செய்யணும் அவரோட இருந்து செஞ்சதுக்கு பிறகு நேர்மையான நியாயமான முறையில் அவருக்கு ஒரு பிசினஸ், இவர் வேற பிரிச்சுட்டார். இதெல்லாம் நடந்து ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு யார் அந்த அவருக்கு பிசினஸ் காட்டி கொடுத்தாரோ அவர் உழுந்துட்டார். பல கோடிகள் அவருக்கு ஏமாற்றப்பட்டுச்சு. ஏமாற்றப்பட்டால் அந்த மெசேஜ் கேள்விப்பட்ட உடனே ஆரம்பத்தில் இவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இப்படிதான் பிசினஸ் பண்ணணும், கூட்டி போய் வெளிநாடுகளுக்கு எல்லாம் கூட்டி போய் காட்டினாரு. வீட்டுக்கு உட்கார்ந்து, இது ஏன் ஷார்ப்ல 40 லட்சம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த கடனை அடைங்க. அந்த நேரம் இது நன்றி என்று சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. 2 பேரும் பிசினஸ் பண்ணினாங்க, அழகான முறையில் நடந்தாங்க. இவர் வழி காட்டினார். அந்த சகோதரர் எனக்கு சொல்றார், இந்த மாதிரி அவசரமா வீட்டுக்கு இதெல்லாம் திரும்ப தர வேணாம், இதை நீங்க வச்சுக்கோங்க, உங்களால் முடியுமான அளவுக்கு இதுல நீங்க அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. இது மனிதன் இயல்பிலே ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் நன்றி உணர்வு என்பது அவனுக்குள்ள இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஒரு தனி பாடம் இருக்கு. நாம் நன்றி உடையவர்களா, ரமலான் முடிய ஒலி துக்கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் ஒல அல்லக்கும் தஷ்குரூன், 30 நாள் முடிச்சிட்டோம், 29 நாள் முடிக்கிறோம். முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், எதுக்கு பெருநாள் தெரியுமா? அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தியதுக்கு, அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்கு. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் அக்பர் என்று சொல்றதுக்கும் நீங்க நன்றி உடையவனாக இருக்கிறதுக்கும். என்னையா அல்லாஹ் 29 நாள பட்டியலில் இருந்தேன், இதுக்கு என்ன நன்றி என்று கேட்க கூடாது. 29 நாள கஷ்டப்பட்டேன், பகல் நேரத்தில் துட்டிச்சு போயிருந்தேன், இதுக்கு எப்படி இறைவா நன்றி செலுத்துறது? ஒன்று கிடைச்சாதானே நன்றி செலுத்தலாம். ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைச்சாதான் நன்றி செலுத்தலாம். நாங்க வாடி வதங்கி நின்றா அது என்ன நன்றி செலுத்துறதுன்னு ஒரு ஆள் கேட்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ட்ரெயினிங் கல்புக்கு கொடுத்தான். மனதுக்கு ஒரு பக்குவம், இறைவனோட ஒரு தொடர்பு, இரவெல்லாம் நின்று வணங்கணும் என்ற உணர்வு, இறைவனோடு நாம் நெருங்கி விட்டோம், ஷைத்தான் இப்லீஸை எடுத்து பிடிச்சு கட்டி நீங்க வணங்குப்பா என்று அல்லாஹ் தந்தான். அதனால் தான் அந்த இரவுகளில் நின்றோம். ஷவ்வால் தலைப்புறையை கண்ட பிறகு
நமக்கு நிறைய பேருக்கு லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டோம், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். அப்படி சிலர்கள் இப்ப எனக்கு பாவ மன்னிப்பு எல்லாம் கிடைச்சிட்டு கடைசி 10 எப்படி அடைஞ்சிருப்போம், மிஸ் பண்ணல. இத்தனை வருஷம் 1000 மாதங்களை விட சிறந்த இரவுனா ஒரு மாசத்துக்காவது ஃப்ரீயா இருப்போம்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க ரமலானே நம்ம அடையல, இதுக்கு மேல என்ன ஒரு இபாதத்தின் தேவைன்னு செய்தா அப்படி ஒண்ணு கொடுப்பான். இப்ப என்னன்னா ஒரு அடியான பொறுத்த ரமலான் முடிந்து வருகிற நேரம், ஷவ்வால் முதல் குறையில அவனுடைய கல்வி எப்படி இருக்கும்னா, யாரம் இந்த ரமலான நீ தந்தியா அல்லாஹ், உலகத்தோடு எங்க எப்படியோ இருந்தங்களே கொண்டு வந்து பள்ளியோட சேர்த்தியா அல்லாஹ், உன்னை நினைத்து பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தியா அல்லாஹ், தௌபா செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தியா அல்லாஹ். இந்த உணர்வு வருகிற நேரம் நன்றி செலுத்துதல் என்று ஒரு அடியானுக்கு வரும். நல்ல கவனமா புரியுங்க. ஏதோ சும்மா வந்து தக்பீரை கட்டி சுஜூதுக்கு போய் எழும்பிட்டோம்னா அது தொழுகைதான். ஆனா கல்பு தொழல் அர்த்தம். உடம்பு தொழுது இருக்குது, கல்பு தொழல்ல. சஜதாவுல தலையை கீழே வைக்கிற நேரமே யாரும் சரணாகதி அடைஞ்சிட்டோம் யா அல்லாஹ். இந்த தொழுகையை பொறுத்தளவுல இதுதான் நன்றி செலுத்துறதுக்குரிய மெயின் இடம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனுஷன் எதுக்கு தொழுவான்? அல்லாஹ் கடமையாக்குனதை தொழுவான், கடமையாக்குன சுட்டி. இரண்டாவது என்ன, தன்னுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கணும் என்பதற்கு தொழுவான். இப்படி ஒவ்வொன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல நின்று தொழுகிறாங்க. ஆயிஷா நான் சொல்ற பாதத்தை பார்த்தா வெட்டிக்கிற அளவுக்கு பாதம் வீங்குது. பாதம் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நின்றிருக்கிறாங்க, அறியாமலே நிற்கிறாங்க. அவங்களுக்கு நின்றது தெரியல. இறைவனோடு அவர்கள் தன்னுடைய கல்வை பறிகொடுத்து நிற்கிறாங்க. அப்படி நின்றா எத்தனை நபர் நிக்கிறன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு கல்வை பறிகொடுத்து நிற்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சதா சொல்றான். சூரா ஃபத்ஹ் வர்ற நேரத்துல அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், நபியே உங்க பாவத்தெல்லாம் டிலீட் பண்ணியாச்சு, உங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா பாவம் வராது, செஞ்ச பாவங்களை எல்லாம் குஃப்ர, அதாவது அல்லாஹ் சொல்றான் சூரா ஃபத்ஹ்ல உங்க முன் செய்த பாவங்கள் பின்னாடி செய்ய இருக்கிற பாவங்கள் அத்தனையும் டிலீட், எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, அழிச்சாச்சு. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப அல்லாஹ் சொல்றான் தானே உங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சது பிறகு எதுக்கு நீங்க இவ்வளவு நேரம் நிக்கணும்? தொழுங்க. அப்ப தொழ வேணாம்னு சொல்லல, இவ்வளவு நேரம் நிக்கணுமா? ஒவ்வொரு இரவிலும் வீட்டுல பாக்குறத ஆயிஷா நாய் கேட்கிறாங்க. இது ஒரு இரவுல நடக்கல, 2 இரவுல நடக்கல. பெருமானார் ஒன்றை தொடங்கினால் தொடராக செய்வார்கள். அதனாலதான் ஒரு சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ், வஇன்கல் அதுவமுஹா வஇன்கல்ல, ஒன்றை கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து வரணும். அது 2 ரக்காத் தான் தொழுகிறீங்கன்னா 2 ரக்காத் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கேள்வியை கேட்கிறாங்க, எதுக்கு யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நேரம்? ஏன்னா சுருக்கமா மத்தவங்களுக்கு தொழலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தொழ வேணாம்னு புரியக்கூடாதுல்ல, தொழுவுங்க, இப்படி எல்லாம் கால் வீங்கணுமா யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் நிக்கணுமா என்ன மாதிரி கேட்கிறாங்க. பெருமானார் கொடுத்த பதில் மிகவும் ஆச்சரியமான பதில். ஒரு மூமினுடைய கல்பு தொழுது இருந்தால் இதுதான் பதில். என்ன கொடுத்தாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? இதுல உள்ள பாயிண்ட் என்னன்னா, நீங்க மனைவிமார்கள் பெண்கள் இருக்கிறீங்க, ஆண்கள், கணவன் மனைவி பேசுற நேரம் என்றைக்காவது ஒரு ஹஸ்பண்ட் மனைவிட்ட சொல்லிருப்பாங்களா நான் அடிமை என்று? என்றைக்காவது நீங்க பேசினது உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, நான் அடிமை என்று எத்தனை பேர் பேசியிருப்பீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலாம்? ஆயிஷா, நான் நன்றி உள்ள மனுஷனா இருக்க வேண்டாமா? இதான் எங்க டோன். பொதுவா நாங்க என்ன பேசுறது, நான் நல்ல மனுஷனா இருக்க விட மாட்டீங்களா, நான் நன்றி செலுத்துற மனுஷனா இருக்க விட மாட்டீங்களா? பொதுவா அடிமை என்ற விஷயத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒரு சகோதரர் கத்தார் சவுதியில இருந்தா அல்லது கத்தார்ல இருந்து கோல் அடிச்சார், அதாவது ஒரு கோல் அடிச்சிருக்கு, அழுதார், கவலைப்பட்டார். சவுதியில இருந்து நான் என்ன செஞ்சேன் அவர் சொல்றாரு, அதாவது நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரோட்ல நடந்து போவோம், இடைக்கிட ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல மிஞ்ச சாப்பாடு போட்டு போயிருவாங்க, அதை எடுத்துட்டு வந்து ரூம்ல எடுத்து வந்து சூடு காட்டி சாப்பிட்டு சல்லிய மீதம் பிடிச்சி மனைவிக்கு பிள்ளைக்கு அனுப்பி வைப்போம். ஒரு நாள் என் வைஃப் கோல் எடுத்து கேட்கிறா, நான் சில விஷயங்கள் சொல்றேன், இப்படி போகாதீங்க, இந்த திருமணங்களை கலந்து கொள்ளாதீங்க, அது சொந்தமா இருந்தாலும் பிள்ளை தான் நான் சொல்லி கொடுக்கிறேன். அவ எனக்கு ரிட்டர்ன் கேட்கிறா, நானும் உங்க அடிமையான்னு கேட்கிறேன், நான் என்ன உங்க அடிமையான்னு கேட்கிறேன்.
சாதாரண அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒரு வார்த்தை அவர் அடவச்சிட்டு, அந்த ஒரு வார்த்தை இப்படி பேசுறாங்களே. அதாவது நான் உங்க அடிமையான்னு கேட்டது. நான் என்ன சொல்ல வரேன்டா, யாரும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க. உங்க இன்றைக்குள்ள சாதாரண யுவதிகள், இளைஞர்கள் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு மென்டலி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இந்த சோசியல் மீடியால மற்ற விஷயங்கள்ல ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்ன வேணுமா, அதாவது பொருளாதாரத்தில் சுதந்திரம் வேணுமா. ஹஸ்பண்டுக்கு டிபெண்டா இருக்காதீங்க. ஐரோப்பால இன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வந்துச்சோ, அவங்க என்ன சொல்றாங்க, ஃபைனான்சியல் ஃப்ரீடம். நீங்க அவர்கிட்ட போய் ஒரு ஹேண்ட்பேக் கேட்கறத வெக்கமா இல்லையா? எத்தனை நாளைக்கு இது கேட்கறது? வெக்கமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹைரார்கி இன்றைக்கு கம்பெனில மேல ஒரு ஆள் இருப்பாரு, அதுக்கு கீழே ஒரு ஆள் இருப்பாரு, அதுக்கு கீழே ஒரு ஆள் இருப்பாரு, கீழே செக்யூரிட்டி கார்டு நிற்பாரு. ஜிஎம்க்கு கீழே சிஇஓ மேல இருந்தா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அதுக்கு கீழே ஒரு மேனேஜர், இப்படி வரும். இவர் போய் அவர்கிட்ட தான் கேட்கணும், இதுக்கு வெக்கப்பட ஒன்று இல்ல. இன்றைக்கு என்னன்னா, பெண்கள் நினைக்கிறாங்களா அவர்கிட்ட போய் கேட்கிறது, அவர் எங்களை இன்சல்ட் பண்றாரு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள என்ன இன்சல்ட்? நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதன் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணுமா, அவங்க விரும்பின மாதிரி வாழணுமா, அதுக்கு அவங்க ரோட்டில் இறங்கணுமா, அவங்க உழைக்கணுமா, அப்பதான் எங்களுக்கு சுதந்திரமா வாழ முடியும் என்ற ஒரு தத்துவத்தை அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் அவர்கள் நாட்டில் என்ன ஏற்பட்டிருக்கு அதே தத்துவத்தை கலக்கிறாங்க. அதனாலதான் நிறைய டிவோர்ஸ், எக்கச்சக்கமா டிவோர்ஸ் ஆகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரும் அடிமையா இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க ஷஹாதத்து சொல்ல போக்கல மலிக்கண்ட என்னைக்காவது பயன்படுத்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் உண்மையா ஒரு அரசர், மதீனாவுல அவர் ராஜா, மதீனாவுல அவர் தான் ஜனாதிபதி. ஆனா ரசூலுல்லாஹ் எனக்கு எப்பயும் அரசர் என்று சொல்லுங்க என்று சொல்லவே இல்லை. பெருமானார் எப்பயும் அபுது என்ற வாழ்க்கையை விரும்பினாங்க. தன் மனைவியோட பேசுற நேரம் தான் அடிமை என்றார், மனைவி திரும்ப அடிமைன்னு தானே சொல்லுவாங்க. அதனாலதான் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு என்றைக்கு மலிக் என்று சொல்லல, ராஜா என்று சொல்லல. பெருமானார் விரும்பினது எனக்கு அடிமை என்றுங்க. அவன் அடிமை என்றாலே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமா நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானா இருக்க கூடாதா? அடியானா எப்படி கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அஃபலா அகுன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா சுக்குர் செய்யக்கூடிய அடிமையாக அல்லாஹ்வுக்கு நான் இருக்க கூடாதா? என்ன உணர்வு தெரியுமா? ஒரு தொழுகையாளி தன்னை அடிமை என்று ஃபீல் பண்ணுவார். தன் ரப்பிடம் தனக்கு இன்றைக்கு கிடைச்ச ரிஸ்க்கு அடிமையாக இருந்த எஜமானன் ஒன்று தந்தா என்ன ஆகும் சொல்றீங்க? முகம் மலர்ந்துரும். எஜமானன் கூப்பிடுறாரு அடிமை. அடிமை என்ன தெரியுமா? அடிமை என்றா சகோதரர்களே, பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டு. அடிமை என்ன, இன்னைக்கு நீங்க வீட்டுல வாஷிங் மெஷின் வச்சிருக்கீங்க பாருங்க, இதுக்கு உசுரி இருந்தா இது அடிமை. இது அடிமை. ஏனென்றா மனிதனை கொண்டு வந்து சந்தைகளை விற்பாங்க. அபசிகள், அந்த கருப்பு அடிமை கருப்பர்கள் வருவாங்க, அவங்க புடிச்சிட்டு வந்து சந்தையில வைப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வித்தாங்க பாருங்க, வச்சா விலை பேசுவாங்க. எவ்வளவு? 1000 தாங்க. எத்தனை திருகம்? இவ்வளவு திருகம், இவ்வளவு தீனாரும் விலை பேசுவாங்க. விலை பேசி கொண்டு வந்து ஒரு வித்துட்டாருன்னு வைங்க, வாங்கிட்டு போனவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நீங்க ஏண்ட என்ன அர்த்தம்? 12 அவர் தான் வேலை செய்யணுமா? லேபர் கோர்ட்டுக்கு போகலாமா? லேபர் எல்லாம் வருமா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. கேட்கறதுக்கு போலீஸ் யாராவது இருக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏதாவது ஜெயில் வச்சிருக்கிறாங்களா? அப்படி ஒரு சட்டமே இல்ல. கைது பண்ணுவாங்களா? அப்படி ஒண்ணுமே இல்ல. கொண்டு வந்த அடிமைய அடிச்சாலும் எவனும் கேட்க கூடாது, மிதிச்சாலும் எவனும் கேட்க கூடாது, 18 அவர் வேலை செய்ய விட்டாலும் யாரும் கேட்க கூடாது, நீ வேலையே செஞ்சுட்டு இருந்தாலும் யாரும் பேசக்கூடாது. அவனுக்கு ஒரு உரிமையும் இல்லை. ஒரு மனிதனை கொண்டு வந்து வித்துட்டு எந்த உரிமையும் இல்லாமல் ஆக்குறதுக்கு பேர் அடிமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நேசிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அடிமை விடுதலை செய்துட்டு விட்டு ரசூலுல்லாஹ் மறக்கல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு ரவுதாவை கடந்து போக முடியாம இருந்தாங்க. போய் அபூபக்கர் சித்திக் அவர்கிட்ட கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் என்ன மதீனாவுல அனுப்பிடுங்கன்றாங்க. அவங்க அசான் சொல்ல ஏலான்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அசான் சொல்வதை நிப்பாட்டி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின் என்று அதான் சொல்றோம், வெளியே என்ன அனுப்புங்கன்றாங்க. அந்த கலீஃபா அவர் அனுப்பல. உமர் பின் கத்தாபிடம் வந்து சொன்னார், 2 வருஷத்துக்கு பிறகு அபூபக்கர் மௌத்தாயிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு ரசூலுல்லாஹ் இல்லாத மதீனாவுல இருக்க கஷ்டம் என்றார்கள். அவ்வளவு பெரிய நேசம் அல்லாஹ்வுடைய இந்தியாவில். நீங்க வரலாறை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவர் வைத்த நேசம் எப்படிப்பட்ட நேசம். ஏன் அந்த நேசம் தெரியுமா? எந்த ஒன்று இல்லாத ஒரு மனுஷன். அடிமைண்டா என்ன அர்த்தம்? அவனை பிடிச்சு உங்களுக்கு தெரியும், உமையா பிடிச்சு மிதிச்சு அடிக்கிற நேரம் எல்லாம்
பாலைவனத்து மண்ல இந்த வெயில்ல தார் ரோட்ல செருப்பு இல்லாம நடங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மணல்ல போய் அந்த வெந்து போற அளவுக்கு முட்டைய போட்டு பொறிச்சிடலாம். அப்படிப்பட்ட சூடு நேரம், பரட்டுற நேரம், அந்த கல்புல இருந்து வந்தது அஹத், அந்த ஒருவன். அவன் 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 என்றே நின்றார். அஹத் அஹத் என்று நிற்கிற நேரம் அவர் அடிமை மீட்கப்பட்டார். பணம் கொடுத்து அபூபக்கர் சித்திக் வாங்கினாங்க. வாங்கினவரை எந்த லெவல்ல வைக்கணும் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு தெரியும். அதாவது அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லிட்டாங்க, ஏய் இப்னு, அதாவது கருப்பியின் மகனே இப்னு சௌதான்ட்டாங்க, கருப்பியின் மகன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லிட்டாங்க, யார் சொல்லலாம், எனக்கு கருப்பிட மகன்ட்டாங்க. கொஞ்சம் கோவம் வந்த நேரம் அவரை கூப்பிட்டுட்டு, நீங்க ஜாஹிலியத்து பண்புல நிக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அதாவது என்ன சொல்லணும் கோவத்துல, வரலாறு மறந்துட்டீங்களோ, என்னையே பேர் சொல்லாடு சொன்னீங்களோ, நீங்க யாரு தெரியுமா, நீங்க யாரு, எப்படிப்பட்ட ஆள், உங்களுக்கு ஆன்மா இருக்கிறா அப்படின்னு பேசணும். வந்து சொன்னார் கன்னத்தை வைத்து, பிலால் என் கன்னத்தை இந்த காலால் மிதிக்கும் வரைக்கும் நான் களையத்தை தூக்க மாட்டேன், மிதிங்க, நான் செஞ்சது தப்பு அப்படின்றார். எந்த இடத்துல அடிமையை கொண்டு வந்து வைக்கப்பட்டதுனாலதான் ரசூலுல்லாஹ்வோட பாசம். அந்த அடிமை விடுதலை செய்த ஒரு ஆளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா விளங்கும் எஜமானனை எப்படி கௌரவப்படுத்துவார். ஆனா அதுக்கு அடுத்த பக்கம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா வெற்றி நேரம், அரபிகள் சூழ்ந்து நிக்கிற நேரம், பெருமாள் தன்னுடைய விரல்களை உயர்த்தி உயர்த்தி ஒருவரை தேடுறாங்க. சாதாரணமா ஒரு பெரிய ஆள் ஜனாதிபதி ஆனா அவருக்கு சின்னதா வேலை செஞ்சிருப்பான் ஊர்ல ஒரு ஆள், ஏதோ ஒரு போஸ்டர். இன்னைக்கு பொலிட்டிக்கலா பேச விருப்பம் இல்ல, இது சாக்கடை. என்ன ஒரு ஊமைக்கு சொல்றேன், எவனாவது ஒருத்த உசுரன்னு இருப்பான், இவன் வந்தாதான் அவன் கணக்கிலே எடுக்க மாட்டான். அவனோட உள்ள நண்பர்களும் பிரபுகளும் அவன் ஸ்டேட்டஸ்ல உள்ள ஆளே பார்ப்பான். பெருமாள் ஃபத்ஹு மக்கா, அரபுகள் யாரை விரட்டினார்களோ அந்த அரபுகள் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ற வைபவம், பெருமானாரை கௌரவிக்கிற வைபவம், காத்தமுல் அன்பியா தன்னுடைய நபித்துவத்தை, அதாவது அந்த காபத்துல்லாவை வெற்றி கொள்கிற நேரம் கையில கொடுக்கப்பட்டிருக்க திறப்பு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிற்கிறார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் யாரை தேடினார்கள் தெரியுமா, காலை விரலை உயர்த்தி உயர்த்தி ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸினை தேடினார். ஐன பிலால், பிலால் எங்கே என்று கேட்டார்கள். அவ்வளவு பிரமுகர்களும் பார்க்க ரசூலுல்லாஹ் பிலாலை ஏற்றினார்கள். அஸான் சொல்லுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபுகள் வரலாறிலே இது பார்க்க இயலாது. அவர்கள்ட்ட கருப்பு வெள்ளையர் என்பது ஆழமா ஊடிருச்சு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு முக்கியத்துவம் மிக்க ஹஜ்ஜத்துல் விதால பெரும்பாலும் கொஞ்ச நேரம் தான் பேசுறாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உரை. மக்கள் பெரும் திரளாக நின்ற 82 நாட்களுக்கு முன்னாடி மரணிக்க அந்த உரையை நீங்க புடிச்சு பாத்தீங்கன்னா பெருமானார் என்ன சொன்னாங்க, கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை, அரபி அஜமி வித்தியாசம் இல்லை, என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்றார். என்ன கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க, கடைசி உரை இப்படி பேசுறதா இருந்தா கடைசி உரையில நீங்க எனக்கு எல்லாமே ஒன்றுதான். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டாந்து அந்த ஸ்டேஜ்ல வச்சனாலதான் அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை தாண்டி போகலாம் இருந்துச்சு, அந்த இடத்தை கடந்து போகலாம் இருந்துச்சு. அவருக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. அவர் கேட்டார், எனக்கு மதீனாவில் இருந்து வெளியே போற இடம் தாங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் அவர்கள் ஒற்றுமையா நின்றவர்கள் யாரையும் விட மாட்டார், இல்லை இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை எடுத்து சொன்னது ஒரு அடிமை என்ற ஃபீலிங் உங்களுக்கு வந்தால் எஜமானன் யார் என்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த எஜமானர்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளவன் அடிச்சு தவத்து உதைச்சு மிதிச்சு என்னெல்லாம் பண்ணா, இந்த பக்கத்துல வந்து விடுதலை செஞ்ச உடனேயே அந்த பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அந்த இதை காட்டின விதம், அவரோடு இவர்கள் நடந்தார்களே, இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு நாம் அடிமை, நாம அடிமை, ரப்பு எஜமானன். இந்த உணர்வு வர்ற நேரம், இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளை எல்லாம் பகல்ல சாப்பிடுற நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி செலுத்தணும் என்ற உணர்வு வரும் அல்லாஹ் இல்லையாரு. அந்த நேரத்தில் உங்க கல்வி அது வந்த உடனே நீங்க தொழுகைக்கு வந்தால் உங்க கல்வி பூரிப்படை. இதுதான் கல்பால தொழுகிறது என்று அர்த்தம். உடம்பால தொழலாம், உடம்பால தொழலாம். பேசுற நானும் எல்லா நேரமும் கல்பால தொழுதுன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம், பெரிய ஒரு போராட்டத்தில் நிற்கிறோம் இப்லீஸோட. ஒரு நேரம் தொழுவோம், ஒரு நேரம் அவன் வந்து குழப்பி விட்டுருவான். ஆனால் கல்வை பதமாக்கணும் என்ற உணர்வோடு சொல்கிறேன். கல்வி தொழணும், நன்றி செலுத்த. யா ரப், யா ரப், இன்றைக்கு நீ பசியில போட்ட ஒரு வீட்டுக்கு போய் பார்ப்பீங்க, படுத்த படுக்கையோடு நிற்பார். ஒரு சகோதரரை பார்த்தா அல்லாஹ்வுடைய இல்லையாரு,
வல்லாஹி இந்த கொள்கைக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஒரு சகோதரர், அந்த சகோதரர் தடவை எனக்கு போன் போடுறாரு. கால் போட்டு கேட்கிறாரு, எங்க ஊருக்கு பயானுக்கு வரலாமான்னு. உண்மையா அவருக்கு கிட்னி ஃபெயிலியர், படுத்த படுக்கையில. அன்றைக்கு எனக்கு பல நிகழ்ச்சிகள், அடுத்த நாள் தூரத்துல, அது குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊரு, அடுத்த நாள் எனக்கு ட்ரிங்கோல கிளியால் இந்த நிகழ்ச்சி. சரி, ஆனால் அவர் கேட்ட விதத்துல எனக்கு ஏழாவென்றே சொல்லல, அவ்வளவு டைட் ஷெட்யூல். சரி என்று சொல்லி நான் சரி என்றேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல, வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் பயானுக்கு போய் பார்த்தால் அல்லாஹ் என்னுடைய உடம்பு முழுக்க வீங்கி, இந்த பக்கத்தில் உள்ளவருக்கு அடுத்த பக்கம் சாய ஏறாம இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் போன் போட்டு அவர் என்ன சொன்னாரண்டா, பயான் வேணும் எங்க ஊருக்கு என்று கேட்டா, சுபஹானல்லாஹ், எத்தனை பேருக்கு அல்லாஹ் உடம்புல ராகத்தை தந்திருக்கிறான், திடகாத்திர தந்திருக்கிறான். நான் அசந்து போய்விட்டவருக்கு சொன்னேன், நீங்க கூப்பிட்டா நான் வராம இருந்தா நான் பாவி என்று. ஏனென்றால் உங்களை இந்த நிலைமையில உங்க உணர்வை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். அதுக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி, அண்மையில அண்மையா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திரும்ப பயானோ கூப்பிட்டார். திரும்ப போனேன். அவர் கொஞ்சம் உடம்பு இறங்கிருச்சு, ஆனால் இன்னும் அவ்வளவுதான். அவரை தூக்கி கொண்டு வந்து பள்ளியிலே வைத்தார். அவர் பயான் கேட்கணும் என்று பள்ளிக்கு வந்திருந்தார். நான் அசந்து போய்விட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற நேரம், ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நிற்கிற நேரம். நாம் படுத்த படுக்கையில் அல்லாஹ் எங்களை போட்டால் அவரோட கொஞ்ச நேரம் பேசணும். எவ்வளவு செலவென்று கேட்டேன், என்னென்று கேட்டேன். சுபஹானல்லாஹ், நான் அவருக்கு சொன்னேன், நீங்க வாழுகிற நேரம், நீங்க வாழுகிற நேரம் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்கை தந்தானோ, நீங்க படுத்த படுக்கையா 2 வருஷமா நிக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு ரிஸ்க் வருகிறதா இல்லையா? அல்லாஹ் ரஸாக் என்கிறார், அல்லாஹ் தந்தார் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். சில வேளை நாம் உணர்ந்தோம், என்னப்பா சாப்பாடு, எப்படி பசியில நிக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ், உமர் பின் கத்தாப், உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை அபூபக்கர் வெளியே வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. வந்தா மீட் பண்றாங்க, என்னப்பா வெளியே அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லிக் கொள்றாங்க? பசி, அதனாலதான் வெளியே வந்து. அவரும் சத்தியம் பண்றாரு. என்றைக்குமே ஒரு பள்ளிவாசல் தலைவர் பசியில் இருந்தாலும் கூட வெளியே போய் பசி என்று சொல்ல மாட்டார். அது மான பிரச்சனை, அது வெட்கம். ஒரு தலைவர் வந்து பசி என்கிறார், அந்த பசியை சொல்றார். அவரும் வர்றார், உமர் பின் கத்தாப். 3 பேர் ஒரு சஹாபி வீட்டுக்கு போகணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அங்க போனா அவர் தோட்டத்துல அவர் இல்ல, அவங்க மனைவி தான் நிக்கிறாங்க. அவருக்கு மெசேஜ் கொடுக்கப்பட்டு ஓடி வந்து, அஹ்லன் வ ஸஹ்லன் மர்ஹபன் யா ரசூலல்லாஹ், வாங்க யா ரசூலல்லாஹ் வாங்கன்னு அவர் கூப்பிட்டு எடுக்கிறார். கூப்பிட்டு எடுத்தா கொஞ்சம் இருங்கி யார சொல்ல, ஈச்சப்பழத்தை பிச்சு வச்சு கொடுக்கிறாரு. அதுல செங்காய் ருத்துபுகள்லாம் இருக்குது. அந்த ஈச்சப்பழத்துல ஒரு வெரைட்டி பச்சை கொஞ்சம் லேசா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி அதை சாப்பிடுறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பொருங்க யார சொல்லலாம், நான் ஆடு ஒன்று அறுத்துட்டு வர்றேன். ஆடு அறுத்துட்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. இப்ப நான் மட்டும் கேட்கிறேன், பசி கொடுமை தாங்க இல்லாம வீட்டுல இருந்து வெளியே வந்தாச்சு, அவரும் வெளியே வந்துட்டார். நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணுமே தவிர கதையா கேட்காதீங்க. தயவு செய்து, தீன் என்பது நம்முடைய நாலேஜை சேர்க்கிறது மட்டும் இல்லை. அல்லாஹ் அது ஒரு பகுதி. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கல்வி மாறணும் என்பது தீன். நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுமை, அடக்கம், வெட்கம், மானம், இரக்கம், மன்னிப்பு, பொறாமையற்றது, இதெல்லாம் கிளியர் ஆகும். இதுதான் தீன் நுழைந்ததுக்கு ஆதாரம். இல்லன்னா ஜஸ்ட் மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம், சந்தி சந்தியா நின்று பேசுறதுக்கு படிச்சிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில மன்னிக்க தெரியலண்டா, நாம பொறுக்க தெரியலண்டா, நாம என்ன அந்த இடத்துல வந்த உடனே என்னாச்சு? கடும் பசியில், லேசான பசியில வெளியேறங்க மாட்டாங்க, கடுமையான பசி. ஏன்னா இன்னி சாய் நான் நோம்பாளி என்று சொல்ற ரசூலுல்லாஹ் அவ்வளவுக்கு வெளியிறங்குறாங்கன்னா அது கடுமையான ஒரு நாள். அங்க போய் நின்ற உடனே ஈச்சப்பழத்தை வச்சுட்டு ஓடிட்டாரு. ஆடை இருக்கிறாரு சந்தோஷமா. ஆடை அறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அதை உரிக்கணும், அதை பங்கு வைக்கணும், அது பாபிக்யூ போடணும். எங்களை மாதிரி பிரஷர் குக்கர் எல்லாம் போட்டு அவசரமா போட்டு தரையில அது பாபிக்யூ போட்டு, அதாவது சுடுவாங்க, அவங்க சுட்டு போட்டு கொண்டு வந்து, அரபிகள் சுடுவாங்க பொதுவா. ஆட்டை சுட்டு போட்டு கொண்டு வந்து வைக்கணும். இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பசி கொடுமையில கொஞ்சம் லேட் ஆயினா சில பேருடைய பிளேட் வைஃப் முகத்துல தான் இருக்கு. இவ்வளவு நேரமா பாக்குற, இன்னும் பப்படம் பொறிக்கிறீங்களா? அவனுக்கு அந்த பப்படத்தை பொறிச்சிட்டு வர காட்டி பொறுமை இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அப்படியே நின்றுட்டு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுவது. சில பேருக்கு பதுவா தான் வரும் அந்த நேரத்தில். இவ்வளவு பசியில இன்னும் ஒரு மணித்தியாலமா அவங்க கைக்குள்ள என்ன வருவது? அபூபக்கரே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
அதாவது அல்லாஹ் சொல்றானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த நிஅமத்தை பத்தி மறுமையில் விசாரிக்கப்படுவோம். நிஅமத் சாப்பாடு, பிரியாணி, டம் பிரியாணி அதெல்லாம் இல்ல, மீட் மட்டும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நிஅமத்தை பார்க்கறாங்க, நிஅம அலீமா, யா ரப் எங்களுக்கு தந்த நிஅமத். பட்டினியில நிக்கிற அடியானுக்கு நீ உணவு போட்டாயா அல்லாஹ், கொஞ்சமும் கோபம் இல்லை அந்த கல்வில, நன்றி உணர்வோட சொல்றாங்க. அல்லாஹ் மறுமையில கேட்பான், அபூபக்கரே இந்த உணர்வு என்றைக்காவது வந்திருக்குமா? சாப்பிட்ட உடனே அல்லாஹ் கேட்பான், அபூபக்கரே எவ்வளவு ஒரு அடிமைத்தனம் நினைக்கிறீங்க நீங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால கவனமா புரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் நமக்கு பேசுற ஒன்று கல்வி, உணர்வு. அந்த உணர்வுல மிக முக்கியமானது நன்றி செலுத்துதல். அந்த நன்றி செலுத்துதல் என்பதற்கு நம்ம எஜமானனை புரிந்தால் மட்டும்தான் நமக்கு நன்றி செலுத்தலாம். அல்லாஹ் எஜமானன் அவனுடைய நிஅமத்துகளை எல்லாம் பார்க்கிற நேரம், அது உணர்ற நேரம், ஃபீல் பண்ற நேரம், அடியானுக்கு நடக்க வச்சு அல்லாஹ் ஒரு ஆளை போய் பாருங்க, சும்மா பார்க்க சொல்ல நோயாளிய, அவருக்கும் துவா செஞ்சு போட்டு அந்த நினைவோட வரணும். யா ரப் என்ன நடக்க வச்சு யா அல்லாஹ், அவரை படுக்க வச்சு யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த ஆரோக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் யா அல்லாஹ், நன்றி செலுத்துறேன் யா அல்லாஹ். மௌத்தாகிற கட்டத்துக்கு போய் திரும்ப எழும்பி வந்தவங்க நிற்பீங்க நோய்வாய்ப்பட்டு கடுமையா. சில வேளை நீங்க நினைச்சிருப்பீங்க நாங்க மௌத்து தாண்டி நன்றி செலுத்தினோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சில ஆக்சிடென்ட்கள் எனக்கு ஞாபகம், இன்றைக்கு ஒரு 15-20 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல வேன் சப்பையாயிட்டு, ஒரு பயானுக்கு போகிற வழியில உள்ளவர்கள் எல்லாம் கடுமையா நோய் இது பண்ணிட்டார். எனக்கு ஒன்றுமே நடக்கல. வேனுக்குள்ள பின்னுக்கு இருந்தவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் கலிமாவை சொல்வது கேட்குது, வேன் அப்படியே பிறண்டு 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 போச்சு. நான் சின்ன பருவத்தில் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னுடைய அதாவது குடும்பத்தில் ஒருவரை கொண்டு போய் மதரசாவில் விட்டுட்டு, அதாவது பரகாதிரி மதரசாவை விட்டுட்டு திரும்பி வர்ற நேரம் வேன் சப்பையாகி கிடங்கு பக்கத்துல போய் நின்றுச்சு. அல்லாஹ் எத்தனை வாய்ப்பு தந்திருக்கிறான். இன்னொரு தடவை ஒரு ஊர்ல பொருட்காயில் அகதியா செஞ்சுட்டு ஒரு அடிக்க வந்துட்டார்கள். அடிக்க வந்தால் அந்த ஊர்ல அவசரமா போங்க, ஊரு திரண்டு வருகிறது, உங்களுக்கு பிரச்சனை. அவர்களே கொண்டு போய் எங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல போட்டாங்க. வர்ற ட்ரெயின்ல போங்க, பெருசா பிரச்சனை போகுதுன்றாங்க. ட்ரெயின்ல ஏன்னா கடுமையான கிரௌட். அந்த ட்ரெயின்ல வந்து கப்பால வந்து கொஞ்சம் மூஞ்ச கழுவோண்டு வந்தவங்க அப்படி அதுக்கு மேல ஏறாரு. அப்படி வந்த நேரம் இதே சிந்தனைகளை வாரும். ஏன்னா அங்க சில பேர் அழுகிறார்கள், நல்லவர்கள் இது தவாவை நிலைநாட்டணும் அழுகிற நேரம், துடிக்கிற நேரம் அந்த உணர்வு அப்படியே வருகிறது. இன்னும் சிலர் அடிக்க வரப்போகிறார்கள், உழைக்க போறார் என்பதற்கு அவர்கள் எங்களை கொண்டு வந்து அதே சிந்தனை வருகிற வழியில் அப்படியே உளுந்தால் ட்ரெயின் போகுது டபுள் பல்டிக். நான் தொப்பி போட்டிருந்தேன், அப்படியே ரத்தத்தில் நனைஞ்சு இந்த பகுதி நான் நல்லாய் அப்படியே உட்கார்ந்துட்டு